வணக்கம். திரையரங்கம். அன்பே டயானா இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்திருப்பவர் பாரி இளவழகன். அவர் தான் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரும் கூட. இதுக்கு முன்னாடி ஜமா அப்படின்ற பேரில் ஒரு படம் வந்துச்சு. அந்த திரைப்படத்தை இவர் கதாநாயகனாக நடித்து இயக்கினார். அது ஒரு பேசப்படக்கூடிய அருமையான திரைப்படம். அதனால் இந்த திரைப்படம் திரையரங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்போதே அவருடைய பேரை பார்த்த உடனே கட்டாயம் இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்து நான் இந்த திரைப்படத்தை பார்த்தேன். ஒரு நாவல்ட்டியான ஒரு மேட்டரை பாரி இளவழகன் இந்த படத்துக்காக எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, பெரம்பூர் பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாரி இளவழகன். அவருடைய கதாபாத்திரத்தினுடைய பேர் சீதா கிருஷ்ணா. அவர் ரோஜாவினுடைய மகன். நடிகை ரோஜா இருக்காங்கல்ல, அவங்களுடைய மகன். ரோஜாவினுடைய கணவர் சேத்தன். சேத்தன் இதில் பாஸ்கர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் வராரு. ரோஜா நடிச்சிருக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பேர் சரளா. தெலுங்கு பேசக்கூடிய ஜாதியை சேர்ந்த ரோஜா தனக்கு வரக்கூடிய மருமகள்கள் இதே மாதிரி அந்த ஜாதியை சேர்ந்த மருமகள்கள் தான் அந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறது மட்டும் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே கிட்டத்தட்ட ஒரு ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எந்த அளவுக்கு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கராராக படத்தினுடைய பிகினிங்கிலிருந்தே அந்த கேரக்டரே கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு கராரான கேரக்டர் தான். அவங்களுடைய ஹஸ்பண்டாக வரக்கூடிய சேத்தன் அவர் பாஸ்கர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் வர்றாரு. அவருக்கு காது சரியாக கேட்காம ஹியரிங் எய்டு வச்சுக்கிட்டு மனைவிக்கு அடங்கிய கணவன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கங்களேன். அதனால் மனைவி இப்படி சொல்லும்போதெல்லாம் அந்த கணவனால் எதிர்த்து பேசி அப்படின்ற மாதிரி முடியாது. அப்படியே மனைவி எதிர்த்து பேசுகிறது எப்படி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அடங்கி படம் ஃபுல்லாகவே அந்த கதாபாத்திரம் அப்படி தான் வரும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பாரி இளவழகன் ஒரு ஆங்கிலோ இந்தியன் கேர்ள் ஒரு பொண்ணை காதலிச்சு அப்படின்ற மாதிரி மேஜிக் அப்படின்றது அந்த பொண்ணுடைய பேர். ஆங்கிலோ இந்தியன் கேர்ளை காதலிச்சு அப்படின்னா அவங்க கிறிஸ்டியன் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க. ரோஜா இப்படி ஒத்துக்கிறோம். அந்த மனபயம் படத்தினுடைய ஆரம்பத்திலேயே பாரி இளவழகனுக்கு இருக்கும். நம்ம அம்மா இதை இப்படி ஏற்றுக்குருவாங்க, ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருப்பாப்புல. இதுக்கிடையில் இந்த பொண்ணை ஒரு பக்கம் காதலிச்சு அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட அதுலேயே அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ண வச்சுன்ற ஒரு மேட்ரு இருக்குல்ல, அது ஒரு பக்கம் பேரலாகவே நடந்துகிட்டு இருக்கும். பொண்ணை பார்க்க போகிறதும் நிச்சயம் பண்ணுறதும் அப்படின்ற மேட்ரு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். இவன் வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கோழையாக அம்மாவை எதிர்த்து பேச முடியல, என்ன பண்ணுறது. அதே நேரத்தில் ஒரு பொண்ணை நமக்கு கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்றக்காக சொந்தக்கார பொண்ணை பார்த்துக்கிட்டு அப்படின்னா அந்த பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ண முடியும், நம்ம காதலிச்சுக்கிட்டு இருக்கிறது மேஜிக்னு இருக்கக்கூடிய அந்த ஆங்கிலோ இண்டியன் கேர்ளை தானே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மனக்குழப்பம். இதையெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டேஜில் இப்படி இவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருது. இவன் காதலிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆங்கிலோ இண்டியன் கேர்ளுக்கு அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிடுது. அந்த பொண்ணு இல்லாமல் இவன் வாழ முடியுமா? அந்த பொண்ணு தன்னை விட்டு போய் தன் வாழ்க்கையில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை இவனால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இதையெல்லாம் தாண்டி படத்தினுடைய பிற்பகுதியில் என்ன நடக்குது, அவன் காதலித்த அந்த ஆங்கிலோ இண்டியன் கேர்ள் இருக்கால, அவளை இவன் திருமணம் செய்து கொண்டானா, அவர்கள் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்தார்களா, அவர்கள் இருவரும் வாழ்க்கையில் ஒன்று சேர்வதற்கு ரோஜா சம்மதித்தாரா, ரோஜா எதிர்க்கும்போது ரோஜாவின் கணவனான சேத்தன் என்ன செய்தார், இதையெல்லாம் தாண்டி படத்தினுடைய பிற்பகுதியில் என்ன நடக்கிறது அப்படின்றத சுவாரஸ்யமான மிகச்சிறந்த அருமையான காட்சிகளுடன் இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அருமையான குடும்ப கதை இது. கலகலப்பான காட்சிகளை கொண்டிருக்கக்கூடிய குடும்ப கதை இது. சீதா கிருஷ்ணா கதாபாத்திரத்தில் பாரி இளவழகன் மிகவும் அருமையாக கேஷுவலாக நடித்திருக்கிறார். எந்த விதமான மிகை நடிப்பும் இல்லாமல், சினிமாத்தனமான நடிப்பும் இல்லாமல், இயல்பான நடிப்பை படம் முழுக்க வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்தை நம்முடைய மனங்களில் பாரி இளவழகன் ஆழமாக இடம் பிடிக்கும்படி செய்திருக்கிறார். அவருடைய காதலி மேஜிக் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை ரம்யா ரங்கநாதன் அழகான நடிகை, அழகு தேவதையாக படம் முழுக்க வருகிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பை தான் வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் ரம்யா ரங்கநாதன் வெளிப்படுத்தி நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். சரளா கதாபாத்திரத்தில் ரோஜா படம் முழுக்க ஆட்சி செய்கிறார்.
நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழில் ரோஜா நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் இது. படம் முழுக்க அவருடைய அனுபவ நடிப்பை நம்மால் பார்க்க முடிகிறது, ரசிக்க முடிகிறது. ரோஜாவின் கணவராக இருக்கக்கூடிய பாஸ்கர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் சேத்தன். சேத்தன் இந்த அளவிற்கு காமெடி கலந்த நடிப்பை வெளிப்படுத்த முடியுமா என்ற ஆச்சரியம் நமக்கு உண்டாகிறது. அந்த காட்சிகளில் சேத்தன் மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார். சில காட்சிகளில் தன்னுடைய மனைவி ரோஜாவை பார்த்து ஆவேசமாக அவர் பேசுகிறார். அந்த காட்சிகள் படத்தை பார்த்து கொண்டிருப்போர் மத்தியில் கைதட்டலை அவருக்கு வாங்கி கொடுக்கின்றன. பாரி இளவழகனின் நண்பனாக படம் முழுக்க வருகிறார் பரிதாபங்கள் கோபி. இந்த நடிகருடைய தனித்துவ நடிப்பை இவர் வரக்கூடிய காட்சிகளில் நம்மால் பார்த்து ரசிக்க முடிகிறது. இந்த இளம் நடிகரிடம் நிறைய திறமைகள் மறைந்திருக்கின்றன என்பதை நாம் உணர்கிறோம். ஷெல்லி ஆர் காலிஸ்ட் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர் இந்த திரைப்படத்தில் பணி புரிந்திருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. இவருடைய கவித்துவ தன்மை கொண்ட ஒளிப்பதிவை படம் முழுக்க நாம் உணர்கிறோம். பரத் சங்கர் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். இவர் அருமையாக பாடல்களுக்கு இசையமைத்திருக்கிறார். இந்த பாடல்கள் படத்தில் ரசிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கின்றன. பின்னணி இசை இந்த திரைப்படத்தினுடைய கதையோட்டத்திற்கு துணை புரிந்திருக்கிறது. கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய பாரி இளவழகன் இந்த கலகலப்பான குடும்ப கதை கொண்ட திரைப்படத்தை மிகவும் அருமையாக இயக்கியிருக்கிறார். சிறிது கூட போரடிக்காத அளவிற்கு இந்த திரைப்படம் இருக்கிறது. படம் முழுக்க நகைச்சுவை காட்சிகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை இவர் சிறப்பாக இயக்கி இருக்கிறார் என்பதற்காகவே இவரை நாம் பாராட்டலாம். கலகலப்பான காதலை அடிநாதமாக கொண்ட ஒரு குடும்ப கதையை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அன்பே டயானா என்ற திரைப்படத்தை ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம்.